இன்றைய தினத்துக்கான ஞான வசனம் ஏசாயா 50ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இதற்கு தலைப்பு சொல்ல வேண்டும் என்றால் ரிலை ஆன் த லார்ட். ரிலை ஆன் த லார்ட். வசனம் இப்படியாக 10ஆம் வசனம் சொல்கிறது, உங்களில் எவன் கர்த்தருக்கு பயந்து அவருடைய தாசனின் சொல்லை கேட்டு தனக்கு வெளிச்சம் இல்லாததினால் இருட்டிலே நடக்கிறானோ அவன் கர்த்தருடைய நாமத்தை நம்பி தன் தேவனை சார்ந்து கொள்ள கடவன். ரொம்ப மிகவும் விளக்கமாக தீர்க்கன் சொல்லுகிறார். கர்த்தருக்கு பயந்திருக்க வேண்டும். கர்த்தருக்கு பயந்திருக்கவன் அவன் என்ன செய்வான்? தேவனுடைய வார்த்தையை கேட்பது மட்டுமல்ல, அவன் அதன்படி நடக்க தன்னை ஒப்புக் கொடுப்பான். அவன் நடக்கும்போது உலகத்திலே பார்த்தீங்கன்னா இருள் சூழ்ந்த உலகம். இருள் சூழ்ந்த உலகத்திலே நாம் வாழ்கிறோம். இந்த இருள் சூழ்ந்த உலகத்திலே வாழும்போது அநேக விதமான பள்ளங்கள், மேடுகள், தடைகள், எதிரிகள், இவைகளெல்லாம் நாம் மேற்கொண்டு செல்ல வேண்டும். அப்படி மேற்கொண்டு செல்வதற்கு நமக்கு ஒரே ஒரு காரியம்தான் இருக்குது. இயேசுவின் பிரசன்னம் இருக்கிறது. இயேசுவின் வார்த்தையை நாம் அறிந்திருக்கிறோம். அங்கே வெளிச்சம் இல்லை, ஆனால் இருட்டாய் தான் இருக்கிறது. நாம் கர்த்தரை நம்பி ஆண்டவர் சொன்னார், ஆண்டவர் நடத்துகிறார், அந்த இருளான சூழ்நிலை நான் கடந்துதான் நான் வாழ்க்கையில் செல்ல வேண்டும் என்று சொல்லி தேவனை நாம் நம்பி வாழ்ந்து கொண்டிருப்பதனாலே கர்த்தர் தான் எனக்கு வெளிச்சம். என்னிடத்தில் டார்ச் கிடையாது, என்கிட்ட விளக்கு கிடையாது. இந்த இருளிலே நான் நடந்து போக வேண்டியிருக்கிறது. என்னுடைய பார்வைகள் அது கூர்மையாக இல்லை, ஆனால் ஆண்டவருடைய கரத்தை நான் பிடித்திருக்கிறேன். ஆண்டவர் என்னோடு கூட நடந்து வருகிறார். இந்த சூழ்நிலை நான் தாண்டி கடந்து போவதற்கு என்னுடைய பலன் எனக்கு பற்றாது. ஆனால் கர்த்தரை நான் நம்பி கர்த்தரை சார்ந்து நான் வாழ்கிறேன். அவர் என்னோடு கூட இருப்பதினால் நான் ஒருபோதும் நான் அழிந்து போக மாட்டேன். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார் என்று சொல்லி நாம் நடக்கும்போது நாம் அந்த இடத்துல வெற்றியை பார்க்கிறோம். அப்படிப்பட்ட வெற்றி நம்முடைய வாழ்க்கையிலும் அவரை சார்ந்து வாழ கிருபை செய்யட்டும். ஆமென்.